பல மாசமா காட்டாத ஒரு ஆள்னா அது இவங்க தான். டீம்னா யாரு? இதை எடுத்து உரமா வச்சிடலாம். உள்ள 2 நத்தையும் வச்சிருக்கோம். அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, பயமா இருக்கு. ஹலோ கைஸ், நம்ம வீடியோல பல மாசமா காட்டாத ஒரு ஆள்னா அது இவங்க தான். நம்மளோட ஓஜி டீமுக்கு தெரியும். டீம்னா யாரு? நம்மளோட ராமோ சோமுல இருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தான் நம்மளோட டீம். நீங்க தான் அந்த டீம். அந்த டீமுக்கு தெரியும். நம்ம தங்கராசுன்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சோம். நம்ம உள்ள அந்த இருக்கிற ஃபிஷ்ஷோட கலரே உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் ஒருத்தன் பேர் தங்கம், ஒருத்தன் பேர் ராசு. தங்க ராசு 2 கோல்டு ஃபிஷ் வாங்கினோம். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஒரு 4 கோல்டு ஃபிஷ் வீட்டுக்கு வந்துச்சு. 6 கோல்டு ஃபிஷ் உள்ளே தான் சுற்றிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட வெளியே தெரில, பார்த்தீங்களா? தண்ணி அந்த நிலமையில இருக்குது. ஸோ அந்த தண்ணி எப்படி மாற்றுறதுன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தண்ணி மாற்றும் போது நம்ம சைல்டுஹுட்டில் பண்ணுற தப்பு, இப்போ எல்லாருக்கும் நிறைய நாலேஜ் வந்துருச்சு. ஆனால் நான் சைல்டுஹுட்டில் பண்ண தப்பு என்னென்னா, மீன் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கெட்டில் விட்டுட்டு மொத்த தண்ணியை எடுத்து வெளியே ஊற்றிட்டு நல்லா சோப்பு போட்டு டேங்கை கழுவிட்டு அப்புறம் புது தண்ணி ஊற்றுவோம். அது பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா, தண்ணியில் பழைய தண்ணி கொஞ்சத்தை எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அந்த பழைய தண்ணியை திரும்ப அதில் ஊற்றணும். அப்போ அந்த பழைய தண்ணியில் உள்ள நல்ல பாக்டீரியாலாம் மீனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நல்லா பழப்பழன்னு கழுவி தொடச்சிட்டோம்னா புது தண்ணியோட மீனால் அவ்வளோ ஃபிட்டாக முடியாது. ஸோ பழைய தண்ணி கொஞ்சம் இருக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பழைய தண்ணி கொஞ்சம் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். சின்ன டேங்க் தான் வச்சுருக்கோம். ஸோ ஒரு சின்ன பக்கெட்லேயே தண்ணி எடுத்துக்கலாம். மேலே உள்ள தண்ணி எடுத்தோன்னா கீழே உள்ள அழுக்கு கொஞ்சம் வராமல் இருக்கும். தண்ணி கலரே பயங்கரமாக இருக்குது. இதை எடுத்து உரமாக வச்சிடலாம். இப்போ அந்த தண்ணியிலே நம்ம மீன் எல்லாத்தையும் எடுத்து விட்டுடலாம். ஸோ நம்ம க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். உள்ள 2 நத்தையும் வச்சிருக்கோம். அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, பயமா இருக்கு. பிடிச்சி இழுத்தா ஏதாவது ஆயிருமோன்னு. ஸோ நத்தை உள்ளே இருக்கட்டும், நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்பாஞ்சு தாங்க உயிரை கொடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கு. இந்த தண்ணியெல்லாம் செடிக்கு ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, நல்லா உரமாக இருக்கும். அவ்வளோ சத்து இருக்குது இந்த தண்ணியில். இப்போ தண்ணி கலர் எப்படி மாறுது பாருங்க. இந்த டியூபுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது தெரியுமா? ஒரு 8 வருஷம் இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆன புதுசு 2020. 6 வருஷம். 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஒரு கடையில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். டெய்லி சம்பளம் தான். சம்பளம் வரும்போது எனக்கு வந்து ஏதாவது நம்ம தனியாக பண்ணணும், நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் ஆனால் தனியாக கடை வைக்கிற அளவுக்கு கடை வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுற அளவுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ என்ன பண்ணுறது என்னென்னமோ பண்ணேன், நிறைய பண்ணேன். ஸ்பென்சர் ஒரு வேலை செய்கிற பில்டிங்லேயே தனியாக ஒரு ஸ்கின் மிஷின் வச்சு சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் லாக்டவுன்லேயே நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், அது ட்ரை பண்ணேன். அப்புறம் ஷேர் மார்க்கெட் ட்ரை பண்ணேன், பிட்காயின் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி நிறைய ஏதாவது பண்ணணுன்ற ஒரு வெறியில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டியூப் ஒரு தடவை வாங்கினேன். எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, வீட்டுக்கு வாங்கினது போக எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. சரி, அது OLXல போடலாம். OLXல நான் வாங்கினதை விட ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு போட்டிருந்தேன். எல்லாம் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட அதை சேல்ஸ் பண்ணேன். அது சேல்ஸ் பண்ணோடனே சரி நல்லா இருக்கே, 50 ரூபாய்க்கு விற்று 50 ரூபா லாபம் கிடச்சுன்னு சொல்லி இன்னொன்று வாங்கினேன். இன்னொரு ரோல் வாங்கி அதை ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு அதை விற்றேன். இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி பண்ணேன். பண்ணதுக்கு அப்புறமாட்டி எனக்கு டைம் பத்தலை. வெறும் 50 ரூபா தான் ப்ராஃபிட் வைக்கிறேன். பட் அதை நான் போய் டெலிவரி பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஆல்சோ எனக்கு டைம் இல்லை. நான் ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தனால என்னால் டைம் இல்லைன்றனால அந்த பிஸ்னஸ் என்னால் செய்ய முடியல. அப்போ வந்து நான் 1, 2, 3 வாட்டி சேல்ஸ் பண்ணேன். 4வது வாட்டி வாங்கின டியூப் தான் இது. இதை வந்து சேல்ஸ் பண்ண டைமும் இல்லை. 50 ரூபா தான் ப்ராஃபிட்னால அதில் எனக்கு அதிகமான உழைப்பும் போட முடியல. அதனால இதை நானே வச்சுக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சைஸை விட சின்ன சைஸ் இது. இந்த மாதிரி என் லைஃப்பில் நிறைய இருக்குங்க. அதில் சக்ஸஸ் ஆன விஷயம் மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். ஃபெயிலியர் ஆனதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஃபெயிலியர் ஆன லிஸ்ட்டு போட்டால் அது பெரிய லிஸ்ட் இருக்குது. என்னென்னமோ பண்ணியிருக்கேன் நான். இந்த பெட்ஸ் ஜேர்னி இருக்குல்ல, இந்த பெட்டு வளர்க்குறது, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மீன் தொட்டி தான். ஒரு 5 அடிக்கு பெரிய மீன் தொட்டிலாம் வச்சுருப்பேன்.
நான் தான் வாங்கினேன், ஆனால் அதை கழுவுறதுலாம் எங்கள் அம்மா தான். என்னை செய்யவும் விட மாட்டாங்க, அவங்களா செய்வாங்க எல்லாத்தையுமே. செஞ்சுட்டு என்னையே திட்டுவாங்க, இவனால் நான் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படின்வாங்க. சரி நானே செய்கிறேன்னா என்னை செய்ய விட மாட்டாங்க. நீ செஞ்ச நீ 2 வேலையாக்கிடுவேன் அப்படின்வாங்க. அத்தை ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, டேஷ் வத்துனா குதிரையும் புல்ல திங்கும் அப்படின்வாங்க. இந்த மாதிரி தண்ணி வற்றினோடனே அதுவே தானாக வந்துருச்சு. தண்ணி கீழே இருக்க தண்ணி உங்களுக்கு கலர் தெரியுதான்னு தெரில, இப்போ என்ன கலர் மாறும் பாருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் வெளியே எடுக்க முடியாது, வாய் வச்சு தான் உரியணும். அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம தண்ணியை வெளியே எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு மோட்டர் வச்சுருக்கோம், அதை போட்டு உறிஞ்சு விட்டுற வேண்டியதுதான். இப்போ தண்ணி எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு. ஆனால் இப்போ பாருங்க, இல்லை விஷயம் ஆயிடுச்சு பாருங்க. சரி ரோஸ் கொஞ்ச நாள் சரியாயிரும். சரி என்ன பண்ணுறது, மீனுக்கு இதுதான் நல்லதுன்றாங்க. நம்ம தண்ணி அழகாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு உள்ள மீன் கஷ்டப்பட்டா பரவாயில்லையா, ஃபில்டர் ஃபிட் பண்ணிடலாம். மீனுக்கு சொட்டு மருந்து வச்சுருந்தேங்க, இந்த ஆன்டி ஃபங்கல் ட்ராப்னு ப்ளூ கலரில் அழகாக இருக்கும், காணோம். சரி ஓகே பரவாயில்ல, அது அவ்வளோ முக்கியம் இல்லை, போட்டால் நல்லது, இல்லைன்னா என்ன பண்ணுறது. முடிஞ்ச நான் அப்படியே ஒரு பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு போடுறேன், அதில் உங்களுக்கு தெரியும் வித்தியாசம், நல்லாவே மாறி இருக்கு. ஏன்னா நம்ம பழைய தண்ணி ஊற்றிட்டனால அப்படி பளிச்சுன்னு இல்லை, கொஞ்சம் மங்கலாக இருக்குது. இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ஓடும்போது அது பழைய தண்ணி மிக்ஸ் ஆகி பளிச்சுன்னு ஆயிரும். படா டேங்க் வச்சுருக்கேன், 5 அடி, 5 அடிக்கு ஒரு டேங்க் வச்சுருக்கேன். அதை ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஒரு அரவணை, சில்வர் அரவணை வாங்கி விட்டு மான்ஸ்டர் வளர்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணுங்க, டைம் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பை பை டு எவ்ரி ஒன் அண்ட் சுமோ விலாக் டீம். சுமோ விலாக் டீம்னா யாரோலாம் கிடையாது, நீங்கள் தான் நம்மளோட ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற நீங்களாம் தான் நம்மளோட டீம். ஸோ பை எவ்ரி ஒன் அண்ட் சுமோ விலாக் டீம்.